என்னடா இந்த பாட்காஸ்ட்லேருந்து பாட்காஸ்ட்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட் இன்னும் உயிரோட தான் இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினச்சா, எஸ், நானும் உயிரோட தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட்டும் உயிரோட தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆச்சே, எங்கடா போனேன் அப்படின்னு கேட்காதீங்க. நான் எங்கேயுமே போகல, இங்கே தான் இருக்கேன். இப்போ கூட பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன் பிட்வீனில் எங்கேயாவது கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, தோணலாம் வேணாம், கட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ கூட ஐ எம் நாட் வெல். ரொம்ப நாள் கழித்து பேசலாம், பாட்காஸ்ட் பேசி நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. இனி பேக் டு த ஃபார்ம் நம்ம பாட்காஸ்ட் பேசலாம், அப்லோட் பண்ணலாம், ரெகுலராக வீக்லி ட்வைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோடில் நான் செட்டாக இருக்கும்போது குறுக்கே இந்த கௌஷிக் வந்தால் அதே மாதிரி ஒருத்தன் வர்றான். யார் அவன் கேட்டால் அவன் தான் கோல்டு. நான் இப்போ பேசுகிறத வச்சே உங்களுக்கு தெரியும், என்னோடய வாய்ஸ் கட்டக்குரல், இந்த வாய்ஸு என் வாயிலிருந்து பேசலை, மூக்கிலிருந்து தான் வருது. மூக்கொலியாக பேசாதரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் மூக்கிலிருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் சில் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டால் நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ ஏன் அப்லோட் பண்ணல? அப்லோட் பண்ண முடியலை, அதனால தான் அப்லோட் பண்ணல. எப்போது ஏதாவது ரீசன் வச்சிருப்பே, எப்போது இந்த ரீசனை சொல்லு. ரீசன்லாம் எதுவும் இல்லை, வழக்கம் போல தான். லைஃப் இஸ் ஹிட்டிங் வெரி ஹார்ட். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். இப்போ அது கொஞ்சமாக ஓகே ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, நம்மளோட வேலை, நமக்கு பிடிச்சி பண்ணுற வேலை பாட்காஸ்ட். அதை திரும்ப நம்ம பேசலாம், திரும்ப அப்லோட் பண்ணலாம். நமக்காக அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதான் இன்றைக்கி வந்துட்டேன். ஏன்டா இவ்வளோ நாள் பாட்காஸ்ட் போடல அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் இன்னொரு பதிலும் வச்சுருக்கேன். இந்த F1 கார் ரேஸ் யாராவது பார்ப்பீங்களா? அதில் நிறைய லேப் இருக்கும். தொடர்ந்துலாம் அந்த லேப்பில் ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது. இன் பிட்வீனில் கேப் எடுப்பாங்க. அதுக்கு பேர் பிட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிட் ஸ்டாப்பில் தேஞ்சு போன டயரை மாற்றணும், ஃபியூலை ஊற்றணும், நம்மளை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். இனி ரெகுலராக வீக்லி ட்வைஸ் நம்ம பாட்காஸ்ட் வரும். ஐ எம் ஷுர், ஐ எம் கேரண்டி. சொன்னாக்கா காப்பாற்றுவான்டா இந்த கோட்டசாமி. அதே மாதிரி தான் இனி வீக்லி பழையபடி நம்மளோட என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட் வீக்லி 2 வரும். நீங்களும் ரெகுலராக கேளுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இனியும் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக கேட்பீங்க, எனக்காக அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இதை சொல்லும் போது அப்படி மனசுக்குள்ளேருந்து, ஆழ்ந்த மனசுலேருந்து ஒரு இன்பமாக வந்து போகுது. இன்பமாக இருக்குதையா, அதே மாதிரி ரொம்ப இன்பமாக இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டே இப்போ என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு கேட்டால், எப்போதுமே நம்ம என்ன பேசுவோம், நம்ம லைஃப்பில் நம்ம வாங்கின அடி மீதி, நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம லைஃப்பில் வாங்கினது, நம்ம இன்னொருத்தவங்க லைஃப்பில் பார்த்ததை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம் என் லைஃப்பில் நான் பட்ட அடி, நான் வாங்கின மீதி, ஸோ அதுலேருந்தே ஒரு லெசனை உங்ககிட்ட எடுத்து விடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நம்ம நண்பன் படம் விஜய் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நேற்று, முந்தா நேற்று, அது மாதிரி எல்லா நாளும், லாஸ்ட் மந்த்ஸ், 2 months பிஃபோர், 3 months பிஃபோர், 1 year பிஃபோர், அதே மாதிரி நம்ம லைஃப்பை பாருங்கள். நம்ம அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு பாருங்கள். நம்ம டே எப்போவுமே புதுசான ஒரு டே வர 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 நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டப்பாக ஆகி நம்ம போய்கிட்டே இருக்கும். பின்னாடி இருந்த நாட்கள், பின்னாடி இருந்த மாதங்கள், பின்னாடி இருந்த வருடங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப அழகானதா, ரொம்ப சூப்பராக, அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாருமே நான் பார்த்து, நான் பேசி, நான் கதை கேட்ட சக மனிதர்கள் யாருமே ப்ரெசண்ட்டில் சந்தோஷமாக இருக்காங்கிறது சொல்கிறதே இல்லை. எனக்கு அது ஏன்னு தெரியல. பட் நான் அனலைஸ் பண்ணி எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ். இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஸ்டோரி எடுத்துக்கோங்களேன். நான் கொஞ்சம் காமான பர்சன் தான். ஆனால் டிராஃபிக்கான ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த டிராஃபிக்கு ஒவ்வொருத்தரும் உள்ளே வந்து போட்டுறது, டக்குன்னு உள்ளே வந்துட்டு போகும்போது எனக்கு அப்படி ப்ரெஷர், பிபி அப்படி ஹையாக ஏறும். அப்போ எனக்கு தோணும், ஓகே, காம் டவுன் அப்படி நானே நான் காம் பண்ணிப்பேன். சில பேருக்கு ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போ வந்து அந்த ப்ரெஷர், பிபிலாம் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க பிபி அவங்களுக்கு எகிரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்களோட கோவம் வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து சக மனிதர்களுக்கு மாறுபடும். பட் இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நம்ம லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டப் ஆகிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் நான் ஏன் உங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு கீழே இருக்கவங்கள பாருங்களேன். நம்ம டே டு டே லைஃப்பை எவ்வளோ அழகாக, எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ பாசிட்டிவிட்டியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், என் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். சில பேரால் அதை பண்ண முடியல. உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, காய்ச்சல் சொல்கிறாங்க, சில பேர் டெங்குன்னு சொல்கிறாங்க,
சில பேர் என்னோடய வீட்டில் பிரச்சனை, அதனால என்னால் வெளியில் வர முடியல. சில பேர் என் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, அதனால் நான் வெளியில் வர முடியல. என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்னால் வெளியில் வர முடியல. எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வெளியில் வர முடியல. என் பேரண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள நான் தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். என்னால் டே டு டே லைஃப்பை என்னால் வந்து வாழ முடியல. அப்படிங்கிற மாதிரி 1008 குறைகள், 1008 காரணங்கள் வந்து இருக்குது. இப்படி நம்மளை விட மோசமாக அந்த டே டு டே லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல், அந்த டே டு டே லைஃப்பில் வாழாமல் இருக்கிறவங்க. ஸோ நம்மளை கொஞ்சம் பார்த்தா we are much பெட்டரில். காலையில் எந்திக்கிறோம், ஹெல்த்தியாக எந்திக்கிறோம். நம்மளோட 2 கை அழகாக இருக்குது, நம்மளோட 2 கண் ரொம்ப அருமையாக இருக்குது, 3 வேளை அருமையாக நம்ம சாப்பிட்றோம், நிம்மதியாக தூங்குகிறோம். தூங்கினா 6 to 7 hours 8 hours நிம்மதியாக நமக்கு தூக்கம் வருது, அருமையான சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பூமர் அப்படின்லாம் சொல்லலாம், பட் பரவாயில்ல. ஒரு டைம் நமக்கு வரும், அந்த டைமில் நம்ம லைஃப் வந்து நம்மளை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது எவ்வளவோ பெட்டராக இருக்கும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ பெட்டராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் நம்ம அடுத்தடுத்து போகணும்னு நம்மளே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிப்போம். வேணாம், நம்ம டெய்லி எந்திரிக்கிறோம், தூங்குகிறோம், அடுத்த நாள் மார்னிங் மறுபடியும் எந்திரிக்கிறோம். நம்மளோட பார்க்குறது கண் நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, அழகாக நம்மளால் பைக் ஓட்டிகிட்டு போக முடியுது, அழகாக நம்மளால் பஸ்ஸில் போக முடியுது, அழகாக நம்மளால் ஆட்டோவில் போக முடியுது. இதே மாதிரி நார்மலான விஷயத்தை செய்ய முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லலை, we are much பெட்டர். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம அந்த அக்கா சொன்ன மாதிரி சொல்லணும்னா, மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ், வாழ்வதும் ஒரு முறை, சாவதும் ஒரு முறை. ஸோ ரொம்பலாம் வந்து உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க, ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. சில்லாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. எந்த விஷயத்தையுமே உங்கள் தலைக்கு ஏற்றி அந்த விஷயத்துக்கு ஓவராக வந்து ப்ரெஷர் கொடுத்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். டேக் கேர், என்ஜாய். ஸோ நம்ம பாட்காஸ்ட் இனி பேக் டு த ஃபார்ம். ஓகே, வீக்லி ட்வைஸ் 2 பாட்காஸ்ட் டான் வந்து நிற்கும். வரும் அப்கமிங் வீக்லேருந்து வீக்லி நமக்கு ட்வைஸ் 2 பாட்காஸ்ட் நமக்கு வரும். எனக்கு தெரியும் நீங்கள் மறக்காமல் கேட்பீங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கேட்குற எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் கேட்பீங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கேட்குற எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணி எல்லாருமே கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கேட்குறாங்க, ஆனால் கேட்குற எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட்டு சூப்பர் டூப்பர் எபிசோடில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா, பாய், see you, டேக் கேர்.